தேசிய தலைவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலையும் சம்மந்தப்பட்டு இப்போ அக்யூஸ்டாக இருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா சந்திரா வந்து தன் புருஷனுக்கோசம் கொலை பண்ணுற கேரக்டராக இருப்பாங்க. அவங்க வந்து அக்யூஸ்டு கிடையாது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த சந்திரா கேரக்டரோட மலர்கொடி இணைக்கிறது மூலம் பிற்காலத்தில் மலர்கொடி ஒரு மிகப்பெரிய கேங் வார் லீடராக பெண்தாதாவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மறைமுக வருமானம் ஒன்று இருக்குது. அந்த மறைமுக வருமானம் ஒன்று வரணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவர் கானா பாடகர்ன்றதையும் மீறி லோக்கலில் நடக்கிற கட்ட பஞ்சாயத்துக்கு அந்த இடத்துல மலர்கொடி ஃபில் பண்ண வந்திருக்காங்க. அழகுராஜாவை 2021 இத்தனை நாள் வந்து தலைமுறையாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து போலீஸில் கொடுத்துக்கிறாங்க. இப்போ இவங்க உண்மையிலே நல்லவங்க. இவங்க பொலிட்டிக்கலி ஒரு அட்வொகேட்டு, அது இல்லாமல் ரவுடிசம் பேக்கப்பு. ஸோ இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணால் கட்சியில் நம்மளுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும். மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உண்டாக்கி இப்போ மயிலை சிவகுமாருடைய உண்மையான வரலாறே தெரியாமல் வெற்றிமாறன் படம் எடுக்கிறாரு. இந்த தோட்டம் சேகருடைய உண்மையான வரலாறு தெரியாமல் இந்த மாதிரி அடுக்கடுக்காக படம் எடுத்து இவங்களை பில்டப் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்து சமீப காலமாக ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதாச்சும் வடசென்னை படத்தில் வரக்கூடிய ராஜன் இந்த ஒரு கதாபாத்திரமும் அவங்களுடைய மனைவியாக வரக்கூடிய சந்திரா இந்த ஒரு கதாபாத்திரத்தையும் வச்சு தோட்டம் சேகர் அவருடைய 3வது மனைவியான மலர்கொடி இவங்க கூட வந்து ஒரு கம்பேரிசன் வந்து நடந்துட்டுருக்கு. மலர்கொடி அவர்கள் தன்னுடைய கணவனை சாவடிச்ச எல்லாரையுமே பக்காவாக பிளான் போட்டு சூப்பராக வந்து கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியான ஒரு மனைவி வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சந்திரா அவர்களோட ஒப்பிட்டு நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா 2001 தான் தோட்டம் சேகர் வந்து இறங்குறாரு. அதுக்கப்புறம் வந்த படம் தான் வடசென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரில் ராஜன் என்ற கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் எந்த விஷயம் பண்ணாலும் அதில் முன்னே நின்று செய்கிறது, ஊர் நல்லதுக்கு ஊருக்காக வரக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் தலையிடுறது எல்லாமே பண்ணுவார். அந்த அளவுக்கு நிஜ வாழ்க்கையில் தோட்டசேகர் பண்ணிக்கிறாருன்னா இல்லை. அந்த மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக கட்டிங் வாங்குறது, ஒரு கட்சியில் இருந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுறப்ப தான் அவருக்கு விரோதி ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து சந்திரா கேரக்டரை மலர்கொடியை வந்து நீங்கள் இவ்வளோ கம்பேர் பண்ணுற காரணம் என்ன? மலர்கொடியும் அந்த மாதிரி இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இல்லை. ஆல்ரெடி இஸ் அக்யூஸ்டு. தேசிய தலைவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலையும் சம்மந்தப்பட்டு இப்போ அக்யூஸ்டாக இருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா சந்திரா வந்து தன் புருஷனுக்கோசம் கொலை பண்ணுற கேரக்டராக இருப்பாங்க. அவங்க வந்து அக்யூஸ்டு கிடையாது. ஆனால் பல குற்ற வழக்கில் கூலிப்படையை வச்சு கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணி கடைசி வரைக்கும் பண்ண முடியாத தன் மகனை வச்சு தான் தன் புருஷனுக்கோசம் 22 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்தை எடுத்துன்னு வரோம். அப்போ கூட இவங்க எங்கெல்லாம் பாருங்கள் 2019 மவுண்ட் ரோடில் ஒரு அசல்ட் ஆகுது. அப்போ கூட இவங்களால் பண்ண முடியல. கடைசியில் வடசென்னையில் இருக்கக்கூடிய கூலிப்படையை வச்சு தான் கொலை பண்ணுறாங்க. அப்படி இருக்க இந்த மலர்கொடியை வந்து இவ்வளோ பில்டப்பு அந்த சோஷியல் மீடியாவில் பண்ணக்கூடிய காரணம் என்ன? சமீப காலமாக மலர்கொடி மேலே நிறைய எஃப்ஐஆர் இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது, மோசடி வழக்கு எல்லாமே இருக்குது. அப்படி மோசடி வழக்கு இருக்கிறப்போ மலர்கொடி எப்படி அந்த ஊருக்கு நல்லது பண்ணியிருக்க முடியும்? அந்த கேரக்டரை வந்து சந்திராவோட இணைச்சி நல்லது செய்கிற மாதிரி தான் புருஷனுக்கோசம் ஏதோ ஒரு பெரிய தியாகம் பண்ணுற மாதிரி இந்த மலர்கொடி கேரக்டரை வந்து சந்திராகிக்குள்ளாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, சந்திரான்ற கேரக்டரை வந்து மலர்கொடியோட வடசென்னை படத்தில் மட்டும் இணைக்காமல் இப்போது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசன் படம் ஒவ்வொரு ஏரியாலேயும் இந்த மாதிரி ரவுடிஸை வச்சு எடுக்கிறது மூலம் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்ட்டு இப்போ நம்ம பார்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போது இந்த மலர்கொடி மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இவங்களையே வந்து நம்ம இந்த காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்து ஒரு அக்யூஸ்டு இன்னொரு அக்யூஸ்டை கொடுக்கறதுக்கூடிய காரணம் என்னன்றது இருக்குது. சோஷியல் மீடியாக்களை ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் ஆகணுன்ற விஷயத்தில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த சந்திரா கேரக்டரோட மலர்கொடி இணைக்கிறது மூலம் பிற்காலத்தில் மலர்கொடி ஒரு மிகப்பெரிய கேங் வார் லீடராக பெண்தாதாவாக
மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால காவல்துறை இதெல்லாம் வந்து கண்காணிக்கணுன்றது தான் நம்மளுடைய பதிவு. ஓகே, என் தரப்புல இருந்து ஒரு கேள்வி. நம்ம சோஷியல் மீடியாவுடைய கமெண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர்கோடி ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணல. சந்திராவோட ஒப்பிடுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருந்தால் கூட ஓகே. இருந்தாலும் மலர்கோடி வந்து தன்னுடைய ஹஸ்பண்டை வந்து கொலை செஞ்சவங்கள தானே கொலை செஞ்சாங்க. அதில் அவங்க பழி வாங்கணும் தானே பண்ணாங்க. அதில் என்ன இருக்குது, அவங்களுடைய காதல் தானே அந்த இடத்துல வெளிப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மலர்கொடி வந்து 3வது ஒய்ஃப்ன்றது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா அடுத்து இவங்க ஃபில் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. ஏடிஎம்கேல தோட்டம் சேகர் ஒரு கானா பாடகர் மட்டும் இல்லாமல் அந்த போயஸ் கார்டன் ஃபுல்லாக அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அந்த ராயப்பேட்டா பகுதியில் லோக்கலில் கட்சிக்கு தேவை எல்லா விஷயம் பண்ணுறதால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மறைமுக வருமானம்னு ஒன்று இருக்குது. அந்த மறைமுக வருமானம் ஒன்று வரணும். 2வது பார்த்திங்கன்னா இவர் கானா பாடகர்ன்றதையும் மீறி லோக்கலில் நடக்கிற கட்ட பஞ்சாயத்துக்கு அந்த இடத்துல மலர்கொடி ஃபில் பண்ண வந்திருக்காங்க. புரியுதுங்களா? இது ஏதோ அதாவது இவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஹஸ்பண்டை பண்ணதுக்காக மட்டும் இது பண்ணல. அந்த ஒரு கட்சி நான் ஒரு வழக்கறிஞர், அடுத்து ஒரு ஏடிஎம்கேல இவங்களும் இப்போ இன்னி வரைக்கும் கரண்ட்டில் ஏடிஎம்கேல ஒரு பொறுப்பில் இருந்துக்கிறாங்க. லாஸ்ட்டாக அந்த ஃபில் பண்ணுறாங்க. அப்போ நான் அந்த இடம் ஃபில் பண்ணால் அப்போது இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன ஆகும், ஒரு பெண் தாதா கண்ட்ரோல் மாதிரி மலர்கொடி வளருவாங்கன்றது ஒன்று. அப்படி உண்மையிலே வெறும் ஹஸ்பண்டுக்காக மட்டும் இந்த கொலை பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி ஒரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இவங்க வந்து ஒரு இணைக்கப்படுறாங்க. அதில் கூட என்ன இணைக்கப்படுறாங்க, இந்த கையெறிய குண்டு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது, இந்த அக்கௌண்ட்டில் பணம் இவ்வளோ அமௌண்ட்டு, சாதாரண மலர்கொடிக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வந்து டிரான்சாக்ஷனு இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து துல்லியமாக எடுத்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு திரைக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கைன்றது இருக்குது. திரைக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையும் திரைக்கு பின்னாடி இந்த ஏடிஎம்கேல அந்த பகுதியில் நான் ஃபில் பண்ணால் எனக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் வரும். இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு 10-15 வழக்கறிஞர் ரைட்னு வந்து கமிஷன் ஆஃபீஸ் அண்ணன் நிற்க முடியுமா, என்ன சோர்ஸ் இருக்குது, அதை நம்ம பேக்கப் ஆகணும். 2வது அழகுராஜாவை 2021லேருந்து இத்தனை நாள் வந்து தலைமுறையாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து போலீஸில் கொடுத்துக்கிறாங்க. இப்போ இவங்க உண்மையிலே நல்லவங்க, ஹஸ்பண்டுக்கோசம் தான் பண்ணாங்க, அந்த பையன் அப்பாவுக்கோசம் தான் பண்ணியிருந்தானா இத்தனை நாள் தலைமுறை வாழ்க்கை எதுக்கு? இப்போ பரவாயில்ல, இப்போ சிவகுமாருடைய விஷயம் பேசுகிறப்ப தான் இந்த அழகுராஜாவுடைய விஷயம்லாம் இப்போ வெளியில் வருது. சமீப காலமாக நம்ம பேசுகிறோம். வெறும் ஆம்ஸ்டாங்கில் மலர்கொடின்னா யாருன்னு தெரியாது, இந்த மாதிரி ஏடிஎம்கேல தோட்டம் சேகருடைய மனைவின்னோம். அதுக்குள்ளே போய் பார்க்குறப்ப தான் அப்பாவுக்கோசம் கொலை பண்ணார் அப்படின்னா, அப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இவர் ஏன் குற்றவாளியாக சேர்க்க போகிறாரு? அப்போது இந்த கூலிப்படை தொழில் என்பது மலர்கொடி தொடர்ந்து பண்ணிடக்கூடிய அஃபண்டர் தான். இது ஏதோ வந்து தன்னுடைய கணவருக்கோசம் செய்யலை. அவங்க வந்து அந்த ஏடிஎம்கேல அந்த பகுதியில் ஒரு பெரிய ஆளாக வரணும், அந்த தோட்டம் சேகர் என்னெல்லாம் மாமூல் வாங்கியிருந்தாரோ, என்னெல்லாம் மார்க்கெட்டில் கட்டிங் வாங்கியிருந்தாலோ, என்னெல்லாம் வந்து அந்த லாரி ஷெட்டுங்க, என்னெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வருமானத்தை முழுமையாக நம்ம கேப்சர் பண்ணணும். ஏன்னா மற்ற 2 பொண்டாட்டி பண்ணலிங்களே. லீகலாக ஃபஸ்ட்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு தான் இருந்திருக்காங்க. 2வது ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அப்போ 2 ஒய்ஃப் இல்லாமல் 3வது ஒய்ஃப் இதை இறங்குறாங்கன்னா இவங்க பொலிட்டிக்கலி ஒரு அட்வொகேட்டு, அது இல்லாமல் ரவுடிசம் பேக்கப்பு. ஸோ இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணால் கட்சியில் நம்மளுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும், மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உண்டாக்கி அந்த இடத்துல ஒரு நல்ல வருமானம் பார்த்து, இன்னொன்று புள்ள அழகுராஜா வச்சு கட்ட பஞ்சாயத்து எதிர்காலத்தில் பண்ணி நம்ம நிறைய வருமானம் பார்க்குறது தான் அவங்களுடைய நினைவாக ஃப்யூச்சர் பிளானாக இருக்குன்றது தான் நம்ம விஷயமாக பார்க்குறோம். ஏன்னா இது போல் ரவுடிகள் வந்து இப்போது கெத்தாக பேசி, இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு இணையத்தில் ஒரு குரூப்பை வச்சு நல்லவங்க, கணவனுக்காக கொலை பண்ண ஒரு நல்லவங்க மாதிரி காமிப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திரைக்கு மறைவில் பல ஒரு கேஸ் எல்லாம் இருக்குது, நிறைய எஃப்ஐஆருங்க இருக்குது. அந்த எஃப்ஐஆர்லாம் எப்படி தான் சென்னை கமிஷனர் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்ருப்பாங்கன்ற ஒரு கேள்வி எழும்புறப்போ, ஒரு பெண்தாதான் மறைமுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மலர்கொடி இந்த விஷயத்துக்காக பண்ணலை, அவங்களுடைய சுயநலத்துக்காக தான் இந்த விஷயத்தில் இறங்கி பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தெரியுது. இப்போ பொதுவாகவே திரைப்படங்களில் வந்து ரவுடிங்களை பற்றியாக இருக்கட்டும், இப்போ வந்து சோஷியல் மீடியாவிலேயே வந்து நிறைய ரவுடிங்களை பற்றி பெருமையாக பேசுகிற ஒரு விஷயம் வந்து வழக்கமாகிடுச்சு. எந்த ரவுடியாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப பெருமையாக நல்ல மாஸ் சாங்கோட எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க இல்லையா? ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை அடுத்தடுத்த கட்டமாக நம்ம நாட்டுக்கு தரும்? இப்போ பார்த்தீங்கன்னா மேடம், நான் உண்மையிலே சொல்லப்போனால் சேனல்ஸ் இருக்குங்களா, இந்த சேனல்ஸுங்களை காமிக்கிறதுல யூடியூப் சேனல்ஸு தான் வந்து இதை பெருசாக வந்து
இந்த ரவுடிஸை வந்து பில்டப் பண்ணுறது. இப்போ மயிலை சிவகுமாருடைய உண்மையான வரலாறே தெரியாமல் வெற்றிமாறன் படம் எடுக்கிறாரு. இந்த தோட்டம் சேகருடைய உண்மையான வரலாறு தெரியாமல் இந்த மாதிரி அடுக்கடுக்காக படம் எடுத்து இவங்களை பில்டப் பண்ணி பண்ணுறது மூலம் இளைய சமுதாயினருக்கு வந்து ஒரு கொள்ளை இந்த மாதிரி அசால்ட் இதெல்லாம் பண்ணுறது மூலம் இப்போ எல்லா ஆக்ட்ரஸுமே எந்த நடிகரும் வந்து பார்த்திங்கன்னா ரவுடிசம் பண்ணாத வாழ்க்கையே காமிக்கல, லவ் பண்ணாத வாழ்க்கையே கிடைக்கல. பெண்களை கேலி செய்வதும் ரவுடிசம் பண்ணுறது தான். ஒரு ஏரியாவில் இருந்தால் ரவுடிசம் பண்ணணும், அதுக்கு உதாரணமாக இவங்கெல்லாம் இருந்தாங்கன்ட்டு ஒரு பெரிய பில்டப் பண்ணி. நீங்கள் ரெட் அஜித் படம் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி தான் ரவுடிஸாக இருக்கும். அஜித்துடைய ஃபுல் படமும் அப்படி தான் இருக்கும், விஜயுடைய ஒரு சில படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். ஜெமினி எடுத்திங்கன்னா விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா சேடு பொண்ணை லவ் பண்ணுவார், அதாவது இவர் ஒரு ரவுடியாக இருப்பார், சேடு பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு கதாநாயகனும் இந்த ரவுடிசம் வாழ்க்கையை ஒரு பெரிய வாழ்க்கையாக பண்ணுறது மூலம் இளைஞர் சமுதாயம் வந்து கெடுது. அதுவும் இல்லாமல் டைரக்டர் பண்ணுற பில்டப்லாம் இருக்க பாருங்கள். அந்த ஊரே பார்த்து இப்போ பாருங்கள், இந்த தோட்டம் சேகராக இருக்கட்டும், சிவகுமார் இருக்கட்டும், அந்த ஊரில் வந்து அவங்கெல்லாம் நல்லது பண்ணாங்கன்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நல்லது பண்ணாங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாங்க. ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது? ஒருத்தனை கடத்தி அவன் குடும்பத்தை மிரட்டி அவங்ககிட்ட பணம் பறித்து அந்த ஸ்கூல் ஃபீஸு கட்டினான். அப்படியாப்பட்ட ஸ்கூல் ஃபீஸ் எது கட்டினா? அந்த பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எல்லாருமே இப்போ கோயில் ஃபங்க்ஷன் நடத்தினப்போ அண்ணன் தான் கோயில் ஃபங்க்ஷனே நல்லா நடக்கும். அண்ணன் எங்கே போய் மூட்டை தூக்குனாரு? அந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியது. அண்ணன் எங்கே போய் ரிச்சா ஓட்டினாரு? அங்கே என்ன போய் ஆட்டோ ஓட்டினாரு? அண்ணன் என்ன தொழில் பண்ணார் அப்படின்ற கொஸ்டின் வரப்போ, அண்ணன் ஆள் கடத்தல் பண்ணார், அண்ணன் லாபரிங் பண்ணார், அண்ணன் வந்து பெண்களை கிட்னாப் பண்ணார். அண்ணன் யாரும் வெட்டல, தோட்டம் சேகரம் வெட்டல, மயிலை சிவகுமாரும் வெட்டல. வெட்டாமல் இவங்க கூலிப்படையை வச்சுன்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணிவிட்டு சம்பாரித்த பணத்தை ஒரு 10% ஊருக்கு தன்னுடைய மறைமுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த மாதிரி அஃபண்டர் வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் இன்க்ளூடிங் கேட்டிங்கன்னா டிஜிபி அலுவலகம் பக்கத்துலேயே இதுபோல் ஒரு ஏரியாவில் A+ கேட்டகரி இருக்கக்கூடிய ரவுடிஸுங்களை படம் வரைஞ்சே கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. அப்போ என்னென்னா இவங்களுடைய வருமானம், தோட்டம் சேகர் இறந்தால் அந்த இடத்த மலர்கொடி ஃபில் பண்ணுறாங்க. மலர்கொடி ஃபில் பண்ண வேண்டிய காரணம் தோட்டம் சேகருடைய கணவனுடைய கொலைக்கு கிடையாது, அந்த இடத்துல இருக்க வருமானம். ராயப்பேட்டா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடத்துலையும் வந்து அந்த வருமானம் என்றது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது, கட்ட பஞ்சாயத்து. அப்போ இந்த கொலையை பதில் கொலைக்கு பண்ணுறது மூலம் நம்ம வந்து ஏரியாவை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்து நல்லா சம்பாதிக்கலாம். அப்படி தான் இவங்க வராங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, சென்னை கமிஷனர் அலுவலகத்திலே ஒரு அக்யூஸ்ட்டை இன்னொரு அக்யூஸ்ட்டை வந்து சரண்டர் கொடுத்து, இந்த அம்மா மேலேயும் நிறைய கேஸ் இருக்குது, இந்த அம்மா ஒரு 10 அட்வொகேட் வந்து புள்ள நல்லவன்ட்டு சொல்லி இந்த அம்மா கொடுக்குறாங்க. என்ன ஒரு காமெடி பாரு, அதையும் கமிஷனர் ஏற்றுட்டு வாங்குகிறாங்க. அதாவது ஏற்கனவே பல வழக்கில் இருக்கக்கூடிய மலர்கொடி இந்த கொலை கேஸில் இருக்க தம் பிள்ளைய காவல்துறை எதுவுமே பண்ணக்கூடாது சொல்லி கமிஷனர்கிட்ட ஒரு அல்வாவை கொடுக்குறாங்க. அந்த அல்வாவை கமிஷனரும் வாங்கி வச்சுக்கினார். அப்படி தான் நம்ம பார்க்கணும். மலர்கொடி அவங்கள வந்து சந்திராவோட ஒப்பிட்டு பார்க்குறதுல வந்து நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. பொதுவாக இந்த வடசென்னை படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் வேறு, இப்போ இந்த மலர்கொடி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வேறு அப்படிங்கிறத வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் கிளியராக எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேடம்.